திஸ் இஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் சார் நம்மளே இருக்காங்க, டெல்டா வெதர்மேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், மழைக்காலங்கள் வந்துட்டாலே வந்து சாரோட நிறைய தகவல்களை டிவியில, அப்புறம் யூடியூப் சேனல்களை எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்கலாம். அவங்க கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக ஒன்றா இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு திஸ் இஸ் தமிழ் நேயர்களுக்காக வந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. கடந்த சில நாட்களாக வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த மழை மழைக்காலம் அப்படின்னு வந்து இந்த நவம்பர், டிசம்பர், அக்டோபர்ல இருந்தே ஆரம்பிச்சு பார்த்தோம்னால் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிடும். மழை வந்து என்னென்ன செய்ய போகுது. குறிப்பாக தலைநகர் சென்னையில இன்னைக்கு வரக்கூடிய சில வீடியோஸ் இதெல்லாமே பார்க்குறப்போ, இன்னும் கொஞ்ச நாள்ல சென்னையோட நீர்மட்டம் அளவு அதிகரிக்க போகிறது, சென்னை மூழ்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, இந்த மாதிரியான சில தம்ப்நெயில்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. ஸோ வரக்கூடிய மழையினால நம்ம தலைநகர் சென்னைக்கு ஆபத்து இருக்கா அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான கேள்வியாவே இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பாக. வணக்கம். ஆ. அதாவது பொதுவாக ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம சென்னைக்கு ஒரு சின்ன ஒரு வெள்ளமாக இருந்தாலும் ஒரு பெரிய வெள்ளம் வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கு. நம்ம அதை பழகி போன ஒன்றாகி விட்டது. என்றால் இயற்கை குறைந்த நேரத்துல அதிக மழை பொழிவை தருது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட குறைந்த பரப்பில் அதிக மழை பொழிவை தருது. நிகழ்வு ஒரு இடம் இருக்கிறது, மழை பொழிவு ஒரு இடத்திலும் அமைகிறது. இவையெல்லாம் இயற்கையை மாற்றிய, இயற்கையோடு மனிதன் இணைந்து வாழாத காலம் இந்த காலம். ஆகவே நாம எல்லா ஆண்டுகளுமே நம்ம எப்பொழுதுமே எல்லா இடத்துக்குமே தயாராகத்தான் இருக்கணும். நம்ம சென்னை மட்டுமல்ல, எல்லா மாவட்டங்களுக்குமே. கடந்த ஆண்டு தென் மாவட்டங்களுக்கும் புரட்டி போட்டது ஒரே நாள்ல 100 சென்டிமீட்டர் மழை, ஆமா. வரலாறு படைத்தது மழை. அப்படி தென் மாவட்டங்கள். அதற்கு முன்பு தமிழ்நாட்டோட வட மாவட்டங்கள், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு எல்லாமே. ஆகவே இப்படி எந்த மாவட்டத்திலையும் இந்த வடகிழக்கு பருவமழை அதிக மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் இந்த ஆண்டு நம்முடைய அறிக்கையிலும் சரி, பெரும்பாலான அறிக்கைகளும், இந்திய வானிலை ஆய்வு நிறுவன அறிக்கையும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு அதிக மழை பொழிவு என்று எச்சரிக்கை கொடுத்திருக்கார்கள். இதுல இன்னொன்னு என்னன்னா, தென் மாவட்டங்களுக்கு நாம சொல்லல, இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கொடுத்திருக்க அறிக்கையில தென் மாவட்டங்களுக்கு குறைவான மழை பொழிவும், சராசரிக்கு குறைவாகவும், வட மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும், அதுவும் 112%, அதாவது சராசரியை விட 12% கூடுதலான மழை பொழிவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துக்கு பெய்ய போற மழையும் சேர்த்து வடக்கே கூட போகிறது, அப்படிதானே அர்த்தம். தென் ஆமா. மாவட்டத்துக்கு குறைவு, ஆனா சராசரிக்கு கூடுதல். அப்படின்னா சேர்த்து வட மாவட்டங்களுக்கு பெய்ய போகிறது அப்படிதான் அர்த்தம். பொதுவா சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சதுர கிலோமீட்டர் ஒரு பரப்பளவுல ஒரு இடம் இருக்குன்னா, அதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 சதுர மீட்டருக்கு கட்டிடங்களா இருக்கு. 10% இடம் தான் தரைப்பகுதி இருக்கு. 10%ஓட ஆமா. குறைவாகத்தான் இருக்கும் போல தெரியுது. ஆகவே இந்த 90% இடத்துல இருக்கக்கூடிய பெய்த மழை பொழிவு, இந்த மாடி, எல்லா கட்டிடங்கள்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர் எல்லாமே சாலைகளிலும் தாழ்வான பகுதிகளில் தான் தேங்கும். இது ஒரு இயற்கை அமைப்பு சென்னைக்கு. சென்னை மட்டுமல்ல, எந்த ஒரு மாநகரமாக இருந்தாலும், மும்பையாக இருந்தாலும் எல்லாமே. சென்னையை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை அதிகம் பெய்யக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. ஆகவே நாம அச்சப்படாமல், மழை கண்டிப்பாக பொழியும், அதுல ஒரு எந்தவித மாற்றம் இல்லை. எந்த அளவிற்கு மழை பொழிவு கொடுக்கும் அப்படிங்கறத ஆய்வுல இருக்கு. இப்போ எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கறத நம்மள்ட்ட ஒரு 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 ஐயப்பாடல் இருக்கு. தவிர மழை பொழிவு இந்த ஆண்டு சென்னைக்கு சராசரிக்கு கூடுதல், குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு கூடுதல், டெல்டாவை விட கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கூடுதல், அதை விட வடகடலோரம், ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கு அதிகமான மழைப்பொழிவு இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை என்றுதான் தெரிகிறது. ஸோ இந்த மழையோட, ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்பவுமே மாறிக்கிட்டே இருக்கு. அதை நீங்களுமே நிறைய விஷயங்கள்ல வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஆப்லையுமே நீங்க வந்து அதை சொல்லியிருக்கீங்க. உழவர்களுக்கான அந்த கூட காலநிலை மாற்றம் அப்படிங்கிறத அது கொஞ்சம் நீங்களுமே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த காலநிலை மாற்றத்தினால மழையினுடைய அளவு அதிகமாகும் போது இதனால வரக்கூடிய இந்த பேரிடர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது பேரிடர் தான் இனிமேல் வரக்கூடிய காலம், எல்லாமே பேரிடர் தான். என்னன்னா, பேரிடர் காலம் தான். அதாவது பொதுவாக பேரிடர் எல்லாமே பெரிய ஆழ்கடல் இருக்கக்கூடிய இந்த பசிபிக் பெருங்கடல், அதே போல அட்லாண்டிக், இந்த மாதிரி பெருங்கடல், அமெரிக்கா சுற்றியுள்ள, அதாவது இந்த கடல் பகுதிகளில் தான் பெரும் பெரும் சூறாவளிகள், பெருவெள்ளம் எல்லாம் ஏற்பட்டது. இப்போ இருக்க சூழ்நிலை, இப்ப சாதாரண ஒரு காற்று சுழற்சி நேற்றைக்கு மழை பொழிந்தது. அருகே
ஜீரோ. குறிப்பாக வேதாரண்யம், தலைஞாயிறு பகுதியில ஜீரோ. மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு சென்டிமீட்டர். மயிலாடுதுறையில விதைக்கவே முடியாத அளவிற்கு தண்ணீர். ஒரு இடத்துல விதைக்க முடியல, ஒரு இடத்துல அதிக மழையினால் விதைக்க முடியல. அது ரெண்டு இடத்துலயுமே பிரச்சனை. அவங்க வானிலை எப்படி இருக்கு பாருங்க. நமக்கு ஒரு சாதகமான வானிலை சூழலை கொடுக்கவில்லை. மயிலாடுதுறையில அதிக மழையினால தண்ணீர் தேங்கி இனிமேல் வடிய விட்ட பிறகுதான் விதைக்கணும். அதே மயிலாடுதுறை மாவட்டத்தின் பழைய நாகப்பட்டினம் மாவட்டம் தான் மயிலாடுதுறை. அதோட தெற்கு பகுதி வேதாரண்யம் காய்ந்து கிடக்கிறது, விதைக்க முடியல. இப்படிப்பட்ட வானிலையை தான் கொடுக்க போகிறது. குறைந்த பரப்பிலே அதிக மழை, குறைந்த நேரத்தில் அதிக மழை, குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழை, குறிப்பிட்ட இடங்களில் வறட்சி. இப்படிப்பட்ட வானிலையை தான் கொடுக்கிறது. பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. கடந்த ஆண்டு வடகோடி 4 மாவட்டங்கள் 100 சென்டிமீட்டர் மழை, தென்கோடி மாவட்டத்திலையும் அதே போல் மழை. அது மத்திய பகுதியில வறட்சி ஆயிருக்கு. கடந்த ஆண்டு மத்திய பகுதி, உள்பகுதியெல்லாம் மழையே இல்லை. ஏன் திருநெல்வேலி மாவட்டத்துல கடந்த ஆண்டு திருநெல்வேலி மாநகரம் வெள்ளத்தில் மூழ்கியது. அதற்கு அருகே இருக்கக்கூடிய தென்காசி மானூர், அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தென்காசி ஒட்டியிருக்கூடிய பகுதி மழை இல்லை, குளங்கள் நிரம்பவில்லை. அதே போல் அருகருகே அதிக மழையும், அருகருகே ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் வெள்ளம். இப்படிப்பட்ட நிலைதான் எதிர்காலத்துல நாம சந்திக்க போகிறோம். இதற்கு நாம பேசிக்கொண்டேதான் இருக்கிறோம். இயற்கைக்கு இணைந்து, இயற்கையோட இணைந்து பணியாற்ற வேண்டும், இயற்கையோட இணைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாமும் இயற்கைக்கு மாறாக தான் எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்கும். ஆகவே நாம உறுதியான நிலைப்பாட்டுடன் இருக்க வேண்டும். நாம ஏன்னா சார், இந்த இனி வரக்கூடிய, நீங்க சொல்றீங்க இனி வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே பேரிடர் காலங்கள் தானே இருக்கப்போ நம்ம அதுக்கு தயாராக இருக்கிறோமா? ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் கவர்மெண்ட் சொல்றாங்க பள்ளமான இடம் இருக்கு, கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவே இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் நாங்களும் சரி, இல்ல பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அந்த மழைக்காலம் நெருங்கும் போதுதான் வானிலை சார்ந்த ஆய்வாளர்கள் குறித்த செய்திகளை முன்னெடுப்பதும் சரி, அதற்கான தகவலை கேட்பதும் சரி, அந்த டைம் வர்றப்பதான் உங்களையுமே நாங்கள் அணுகிறதாகவுமே இருக்கு. பட் மக்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் சாதாரண ஒரு மழைக்காலமோ அப்படிங்கறத நம்ம கடந்து போயிட முடியாது இல்லையா? அதனால கேட்கிறேன். அதாவது நம்ம இந்திய தீபகற்பத்தோட இயற்கை அமைப்பை முதல்ல இதுக்குள்ள கொண்டு வரணும். அதாவது மும்பையும் பெரிய ஒரு மாநகரம் தான். மும்பையில் வெள்ளம் வந்தால் உடனே வடிந்து விடுகிறது. காரணம் என்னவென்றால் அது மேற்கு தொடர்ச்சி மலை மீது அமைந்திருக்கிறது மும்பை. கோவாவும் ஒரு மாநகரம் தான், மங்களூரும் ஒரு மாநகரம் தான். ஆனால் அது மேற்கு தொடர்ச்சி மலை மீது அமைந்திருக்கக்கூடிய ஒரு மாநகரங்கள். ஆனால் மேற்கிலிருந்து கிழக்காக சரிந்திருக்கக்கூடிய ஆறுகள், வடிநிலங்களாக இருக்கக்கூடிய பகுதிகள் தான் வங்க கடலோர சமவெளிகள் மற்றும் வங்க கடலோர முகத்துவாரங்கள். அது சென்னை உட்பட, அது கொசத்தலையாரா இருந்தாலும் சரி, திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய எல்லா ஆறும் சென்னை வழியா தான் உள்ள போகுது. அடையாறும் கூவம் வழியா தான் போகுது. அடையாறும் கூவம் எல்லாமே சென்னை வழியா தான் போகுது. அதே போல எல்லா ஆறுமே டெல்டா மாவட்டங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, மேட்டூர்ல கர்நாடகாவுல உதயமாகக்கூடிய மேட்டூர், அது எங்கெல்லாம் பாய்ந்து இறுதியில பூம்புகார்ல கடலை கிடக்குறது. டெல்டா வழியாக கடலை ஆறுகள் வழியாக கடலை கிளம்புது. ஆகவே இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 1 மீட்டர்ல இருந்து 5 மீட்டர் உயரம் தான். இதுல நாம பெரிய அளவிலே நாம முன்னெச்சரிக்கை மட்டும்தான் எடுக்க முடியுமே தவிர உடனடியாக வடிந்து விடும் என்று இதை நாம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வரக்கூடிய காலம் மழைக்காலம். மழை எப்படி வருகிறது? புயல்களால் வருகிறது, இல்லாட்டி தாழ்வு நிலைகளால் வருகிறது. தாழ்வு நிலைகள் புயல் வந்து விட்டாலே கடல் கொந்தளிக்கும், கடல் சீற்றமாக இருக்கும். அப்போ ஆறுகள்லயே தண்ணி ஏறிடும். இப்போ அடையாறுல கடல் சீற்றமாக இருந்தால் அடையாறு தண்ணீரே உள்ளே வந்து விடும் நேரடியா. எந்த அளவிற்கு உள்ளே நுழைய முடியுமோ கடல் தண்ணீரும் உள்ளே நுழைந்துடும். அப்போ எப்படி வடிகால் வசதி உடனடியாக அது நமக்கு வடிகால் வடிவது என்பதே கடினம். 1 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து 1 மீட்டர் 5 மீட்டர் உயரத்துலதான் நம்ம பெரும்பாலுமான சென்னை இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக வடிவது என்பது கடினமான பகுதி. இதற்கு நாம உடனடியாக நாம என்ன செய்து கொள்ள முடியுமோ மெல்ல வடியத்தான் செய்யும். ஆனா வடியும் அதற்கான ஏற்பாடுகள் இந்த படகுகள்லாம் அரசு இப்ப கடுமையான முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கிறார்கள். அது ஒரு மகிழ்ச்சியான, சென்னைக்கு மட்டுமில்ல ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்குமே வடகிழக்கு பருவமழைக்கென்று தனியாக IAS அதிகாரிகளை நியமித்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இன்னும் மாவட்டத்தைகளையும் பிரித்து மண்டலங்களாக பிரித்து உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான முன்னேற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவரையில ரொம்ப சிறப்பு. ஆகவே நாம வெள்ளம் வந்துதான் ஆகும், அது எல்லா ஆண்டுகளும் இருக்கும், உடனடியாக வடியாது. அந்த மாதிரியான இயற்கை அமைப்பு கடலோர தமிழ்நாடு உள்ளிட்ட சென்னை உள்ளிட்ட கடலோர பகுதிகள்
மெல்ல வடியும். அந்த நிகழ்வானது விலகிய பிறகு, கடல் சீற்றம் தணிந்த பிறகு வெள்ளம் வடியும். அது வரைக்கும் நாம எதுவும் வடிகால் வழியாக, இப்ப திருப்பதியில மழை பெய்தால் கூட அது சென்னைக்கு தான் வரும். ஆந்திர ஆமா. பகுதியில எங்கேயோ திருவள்ளூர் மாவட்டம் தாண்டி சித்தூர்ல குப்பத்துல பெய்தால் கூட அதோட வடிகால் சென்னை தான். ஆகவே எல்லா வடிகாலும் சென்னை வழியாக இருக்கிற காரணத்தினால அது நமக்கு ஒரு வகையில குடிநீருக்கு நீர் ஆதாரமாக இருந்தாலும், அவசர காலங்களிலே, புயல் காலங்களில, மழை காலங்களிலே, வெள்ள காலங்களிலே இது ஒரு அவஸ்தையை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது. இதற்கு நாம அரசோடு இணைந்து, அவர்களோடு இணைந்து நாம ஒத்துழைப்போட நாம இதை ஒவ்வொரு ஆண்டும் சமாளித்து, எதிர்காலங்களில் நம்ம இதை ஒரு பெரிய அளவிலே உடனடியாக ஒரு மேம்படுத்தி ஒரு வடிகாலை ஏற்படுத்தி விட முடியாது. ஏன்னா கடலையும் ஆழப்படுத்திட முடியாது, நம்ம சென்னையையும் தூக்கி மேல் நிறுத்தி விட முடியாது. கொஞ்சம் பல்வேறு இயற்கை அமைப்பு நமக்கு இக்கட்டான சூழ்நிலையை சில நாட்கள் கொடுக்கத்தான் செய்யும். அதற்கேற்றபடி நாம அரசோடு இணைந்து பணியாற்றுவது காலத்தில் கட்டாயமாக இருக்கிறது. சார், ஏன்னா நீங்க ஒரு வானிலை ஆய்வாளராக இருக்கிறதுனால இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். ஏன்னா இனி நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, நம்ம நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலே சொல்லியிருந்தீங்க, இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலமுமே பேரிடர் காலமாக இருக்கலாம், ஒவ்வொரு இதுன்னு இருக்கப்போ சர்வதேச அளவுல, உலகளாவிய அளவுல இந்த காலநிலை மாற்றமானது எந்த அளவுக்கு நமக்கு சவாலான ஒண்ணாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல? கண்டிப்பாக. அதாவது கணிக்க முடியாத வானிலை முதல்ல அப்படிதான். இப்போ உதாரணத்துக்கு நேற்றைய வானிலையை பாருங்க. ஒரு நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைப்பை விவாதித்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும். இலங்கைக்கு தென்கிழக்கே உயரழுத்தம். உயரழுத்தம் என்பது மழையை தடுக்கக்கூடிய அமைப்பு, குளிர்காற்றது. சென்னைக்கு அருகே இப்போ ஒரு வளிமண்டல சுழற்சி, சென்னைக்கு அருகே வளிமண்டலத்திலிருந்து டெல்டா மாவட்ட கடலோர வளிமண்டலம் வரைக்குமே அந்த வளிமண்டல சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுதைக்கு. இது ஒரு வளிமண்டல சுழற்சி, இது மழை தரும் அமைப்பு. கடல் நீராவியை கொண்டு வந்து மழை தராது, மேலடுக்கு சுழற்சி. அதனால இது என்ன செய்யும்னா, வெப்ப நீராவி கிடைத்தால் அதை குளிர்வித்து மழையாக மாற்றும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா வானிலை அமைப்பு, வட இந்திய பகுதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து குளிர்காற்று தமிழ்நாட்டின் அந்த வளிமண்டல சுழற்சி பகுதியை நோக்கி வரும் பொழுது வெப்பமடைந்து அதில் உள்ள நீராவி மேலெழுந்து தமிழ்நாட்டுக்குள் நுழைகிறது. தமிழ்நாட்டுக்குள் நுழையும் பொழுது இங்க இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது. இந்த வளிமண்டல சுழற்சி ஒரே இடத்துல நிலை வருவதில்லை, அங்கும் இங்கும் அப்படி ஆக்சிலேஷன் இருக்கும். நேற்றைக்கு டெல்டாவின் தெற்கு பகுதியில மழை எதிர்பார்த்த நிலையில அந்த வளிமண்டல சுழற்சி சென்னை அருகே நீடித்திருந்தாலே டெல்டாவுக்கு கிடைத்திருக்கும். அது தெற்கு நோக்கி நகர்ந்த காரணத்தினால குறைந்த அழுத்த பகுதியாக, வளிமண்டல சுழற்சியோட மைய பகுதியாக டெல்டா கரையோரம் அமைந்திருக்கிறது, வடகடலோரமும் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு இதனால வடகடலோரம் மழை இல்லாமல் போகிறது. இன்றைக்கு டெல்டா மற்றும் வடகடலோரம் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் மழை இல்லாமல் போக போகிறது. ஏன்னா நிகழ்வோட வெற்றிட பகுதி மற்றும் குறைந்த அழுத்த காற்று சுற்றக்கூடிய வெளிச்சுற்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல இருக்கு, கர்நாடக எல்லையோரத்தில் இருக்கு, உள் மாவட்டங்கள்ல இருக்கு. இப்படி திடீரென்று வானிலை நிகழ்வுகள் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல கடல் வெப்பமும் சாதாரணமாக 26 டிகிரிக்கு மேல இருந்தாலே வங்கக்கடல் இல்ல எந்த கடலாக இருந்தாலும் நிகழ்வுகள் உருவாகத்திற்கு சாதகம். இப்போ 26 என்ன 30 ஆயிடுச்சு. 31 பசிபிக் பெருங்கடல், பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட அந்த பசிபிக் பெருங்கலோட பகுதிகள் எல்லாம் 31 டிகிரி செல்சியஸ். நீங்க அனுபவித்து விட்டுக்கூடிய உங்களுடைய தரை வெப்பம் கடலுக்குள்ள இருக்குது, கதகதன்னு இருக்கக்கூடிய வெப்பம் கடல் தண்ணீராக இருக்கிறது. அப்ப வங்கக்கடல் ஒட்டுமொத்தமே 29 இருந்து 30 வரை இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல 31 கூட ஆகிவிடும் வடகிழக்கு பருவமழை காலத்துல நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல். இந்த வெப்பம் எல்லாம் எதற்குன்னா, புயல்கள் உருவானால் அது மிக வேகமாக தீவிரமடைந்து அதிக நீராவியை கொண்டு வரும். கடல் வெப்பமடைந்தாலே நீராவியை அதிகமா வெளியேற்றும். நீராவியை வெளியேற்றும் போது அது எங்கெல்லாம் போய் காற்று எடுத்து வருகிறதோ அங்க இருக்கிற நீராவி எல்லாம் கொண்டு வந்து எங்கே கரை கடக்க போகிறதோ, எங்கே இரு காற்று இணைவு குளிர்விக்கும் அமைப்பு எங்கே ஏற்படுகிறதோ அங்கே வெப்ப நீராவி குளிர்வித்து மழை பொழிவை கொண்டும். ஆகவே இதுதான், கடல் வெப்பம் உயர்ந்து விட்டது. இதற்கு நாம் மட்டும் பணி செய்தால் போதாது, உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும். அதாவது ஆசியாவோட ஒட்டுமொத்த ஐரோப்பிய கார்பன் பசிபிக் பெருங்கடலோட இந்த சீனா ஒட்டி பசிபிக் பெருங்கடலை ஒட்டி சீன கரையோரமாக குவிக்கிறது. அதே போல இமயமலை தடுக்கிற காரணத்தினால இமயமலை அடிவாரத்துல கார்பன் குவிக்கிறது. இது நாம் வெளியிட்ட கார்பன் அல்ல, ஐரோப்பா கார்பன் ஒட்டுமொத்த ஆசியாவோட, ரஷ்யாவில இருந்து, மங்கோலியாவில இருந்து, எல்லா அரபு நாடுகள்ல இருந்து ஆசிய நாடுகள் எல்லாம் வெளியிட்ட கார்பன் சீனாவிலையும் இந்தியாவிலையும் குவியுது. யாருக்கு கேடு? நம்முடைய நாடுகளுக்கு கேடு. அதே போல அமெரிக்காவிலையும் அதே போலதான். உலக நாடுகள் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க வேண்டும். குறைத்தால்தான்
நாம இயற்கையிலிருந்து காப்பாற்றாங்க. இயற்கையை நாம இயற்கையாக இனிமேலும் காலத்துல பெரிய ஆபத்திலிருந்து இன்னும் ஆபத்துக்கு போகாமல் இருக்கக்கூடிய இன்றைய நிலைமையிலாவது இந்த சாதாரண சிறு ஆபத்தில் மட்டுமாக தொடர்ந்து கொண்டிருப்போம். இது கட்டுப்படுத்தாமல் போனால் எதிர்காலத்துல குறைந்த நேரத்தில் இன்னும் அதிக மழை 100 சென்டிமீட்டர் சொல்றோம், இன்னும் வருங்காலத்துல 200 சென்டிமீட்டர் கூட பெய்யலாம். 200 கஜா புயல் அந்த அந்த மாதிரி கூட பெய்யலாம். என்ன இது ஒரே நாள்ல 100 சென்டிமீட்டர் பெய்து இருக்கிறது. ஒரே நாள்ல திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் மூழ்கி இருக்கிறது. இப்படிப்பட்டது எதிர்காலத்துல 200 கூட போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் கூட எதிர்காலத்துல தென் மாவட்டங்கள் என்ன உலகத்துல எந்த நாடுகளாக இருந்தாலும் குறைந்த முகத்துல கிட்டு கிட்டு என்று அந்த ஸ்கேல் லெவல் மழையோட அளவு வெள்ள லெவல்லாம் உயரும். ஆகவே கண்டிப்பாக எதிர்காலத்துல இயற்கையோடு இணைந்து பாதுகாக்காவிட்டால் இயற்கையோட சீற்றத்திற்கு நாம நிச்சயமாக ஆளாவோம் என்பதுல நாம எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக நீங்க சொல்ற மாதிரி, ஏன்னா அந்த இயற்கை அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. நம்ம எல்லாம் இன்னைக்கு என்னதான் டெக்னாலஜி வைஸ் நிறைய வளர்ந்தாலும் இயற்கைங்கிறத ரொம்ப பெருசு, அதை மதிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. ஸோ ஃபைனலா என்னன்னா, இந்த மாசம் மழை சீசன் ஆரம்பிச்சதுனால சென்னையில இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்து இந்த வாரத்துல அல்லது வரக்கூடிய மாதங்கள்ல மழையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க கணிச்சிட்டு இருக்கீங்க சார்? கண்டிப்பாக. அதாவது விவசாயிகளுக்கு அனைவரும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட மக்களும் மனதில் எழக்கூடிய இந்த கேள்வி, கண்டிப்பாக இதை நீங்கள் ஒளிபரப்ப வேண்டும். அதாவது கடந்த செப்டம்பர் மாதம் தமிழ்நாட்டிலே கடுமையான வெயில் ஓடை போல் இருந்தது, அனல் காற்றாக இருந்தது. செப்டம்பர் 28 இருந்து மழை எதிர்பார்த்தோம். ஆனால் அதற்கு முன்பு சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்துல மழை இருந்தது, வெப்பம் விலகி. ஆனால் பிற மாவட்டங்கள்ல இல்ல. 28ஆம் தேதி மழை தொடங்கியது, ஆங்காங்கே பெய்து கொண்டிருந்தது. மீண்டும் 3ஆம் தேதியிலிருந்து மழை எதிர்பார்த்தும் தொடங்கி விட்டது. 4ஆம் தேதி டெல்டா எதிர்பார்த்தும் வந்து விட்டது. இப்ப இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி, அதாவது இன்னும் அறிவிக்கப்படவில்லைன்னு நினைக்கிறேன், விரைவில் அறிவிப்பு வரும். தமிழ்நாட்டின் கரையோரத்தை ஒட்டி வளிமண்டல சுழற்சி நீடிக்கிறது. அது டெல்டாவிலிருந்து வடகடலோரம் வரைக்கும் நீடிக்கிறது. இந்த வளிமண்டல சுழற்சி இன்றைக்கு டெல்டா மாவட்டம் மற்றும் வடகடலோரத்தை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால, இது குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு கிருஷ்ணகிரி முதல், அதாவது கர்நாடக எல்லையோரம் முதல் ஆந்திர எல்லையோரம் திருப்பத்தூர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு மாவட்டங்கள், மேற்கு உள் மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை இருக்கும், கனமழை. பிற இடங்களில் லேசான மழை இருக்கும், மிதமான மழை இருக்கும் கடலோர பகுதிகளில். இந்த நிகழ்வானது தமிழ்நாட்டின் வளிமண்டல வழியாக, தரை வழியாக இல்ல, வளிமண்டல வழியாகவே மேலடுக்கிலேயே அப்படியே கேரள வளிமண்டலம் வழியாக அரபிக்கடலுக்கு வரக்கூடிய நாட்கள்ல போக போகுது. அங்க போய் தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி அரபு நாடுகளை நோக்கி பயணிக்க போகிறது வரக்கூடிய நாட்கள்ல. இது போனதோ இன்னொரு நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறது. இதெல்லாம் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பு 2 வளிமண்டல சுழற்சி, இப்ப இருக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு. இப்ப அது வந்தோடனே மீண்டும் வடகடலோரத்திற்கு மழை பொழிவை கூட்டும். இப்ப இருக்கிற நிகழ்வே அரபிக்கடல் பக்கம் போனோடனே மீண்டும் இருகாற்று இணைவெல்லாம் வடகடலோரத்துக்கு அமையும். சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு, சென்னை மற்றும் டெல்டா பகுதிகளுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் மழை இல்லாதது போல் ஒரு மேகமூட்டத்துடன் வானிலை இருந்தாலும், தூறல் சரலோட போனாலும், மீண்டும் அடுத்த 2 நாட்களில், அதாவது 7ஆம் தேதி 8ஆம் தேதியிலிருந்து மீண்டும் சென்னைக்கு, 7ஆம் தேதி நாளை மருந்தத்திலிருந்து மீண்டும் சென்னைக்கு மழை உண்டு. 8, 9 தேதிக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. இன்றைக்கும் இருக்கும் பெரிய அளவிலே கனமழை பொழிவு, பரவலான மழை பொழிவு மீண்டும் 9ஆம் தேதியிலிருந்து வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும். இன்றைக்கு மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கர்நாடகா, ஆந்திர, கேரள எல்லையோர மாவட்டங்கள், நாளையிலிருந்து படிப்படியாக கடலோரமும் தொடங்கி அனைத்து மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்த 2 காற்று சுழற்சிகள் காரணமாக வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே நிறைய மழை, மாலை இரவு இடிமழை பொழிவாக போகும். ஸோ அது என்ன, இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்து தான் நம்ம வந்து மழையினுடைய அளவுகள் என்ன அப்படிங்கிறதையும் உங்களால் கணிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் இணைஞ்சு, ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். மழையை தவிர்த்து உலகளாவிய அளவுலையும் இந்த வெப்பம் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கு, பேரிடரானது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு விளக்கத்தையும் வந்து கொடுத்தீங்க. இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி ஐயா, நன்றி.